எடுத்து கொடுத்தாங்க, நான் போடவே இல்லை. அப்புறம் நேற்று தான் தைக்க கொடுத்தேன், தச்சு இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. சரி போட்டு பார்க்கலாமேன்னு போட்டு பார்க்குறேன். ஐயோ அழகா இருக்க அம்மா, உன் பொண்ணு எப்பவுமே அழகுதாம்மா. அதுவும் சரிதான் அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணி வைம்மா. சாப்பாடுலாம் நான் எப்போயோ ரெடி பண்ணிட்டேன். ஏம்மா எனக்கு ஒரு சந்தேகம்மா. என்ன சந்தேகம் கேளு. அது ஒன்றும் இல்லை, நீ அம்மா, அதனால நான் கேட்கும் போதெல்லாம் சாப்பாடு அது இதுன்னு செஞ்சு வச்சிருக்க. என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். இதே நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இதை மாதிரி நான் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே அவங்க எனக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வைப்பாங்களாம்மா? இல்லை நான் தான் அவங்க எல்லாமே பண்ணணுமா? நீயும் தான் பண்ணணும். உன் மாமியார் நான் ரொம்ப நல்லவங்கடி, அதனால அவங்க சாப்பாடுலாம் செஞ்சு வைப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நீ கஷ்டம் கொடுக்க கூடாதுல்ல, உன் பங்கும் இருக்கணும்ல. என் மாமியாரு ரொம்ப நல்லவங்களா? புரியல. நீ இதுக்கு முன்னால என் மாமியாரை பார்த்திருக்கியா என்ன? ஐயோ, இவகிட்ட போய் இப்படி சொல்லிவிட்டனே, இப்ப என்ன பண்றது? இவகிட்ட இவ சொல்லிட்டனாமா இல்ல வேணாமா? வேணாம், நான் சொன்ன சந்தோஷம்தான் படுவா என் பிள்ளை. இருந்தாலும் இப்ப சொல்ல வேணாம், எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம். ஏம்மா என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? சொல்லு, என் மாமியாரை நீ பாத்துட்டியா என்ன? சேச்சா, இன்னும் நான் பாக்கலடி. எப்படியா இருந்தாலும் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாமியார் தானே அமைவாங்க, அப்படி அதை வச்சு சொன்னேன். அப்படி நல்ல மாமியார் அமையலன்னா இங்க பாரு, ஏட்டிக்கு பட்டியே பேசக்கூடாது. ஓ, ஒழுங்கு மரியாதையா வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை போய் பாரு. அது சரி, ஆமாம்மா எனக்கும் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். ம் சரி, வா வா, வந்து சாப்பிட்டு கிளம்பு. ம். ஹாய் சூர்யா, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். காலேஜ் விஷயமா காலேஜுக்கே போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. அதனால எனக்கு இந்த கம்பெனிக்கு வரதுக்கே டைம் இல்லை. அதனால தான் உங்ககிட்ட கூட பேச முடியல. ஐம் ஸோ வெரி வெரி சாரி. இல்ல மேம், பரவாயில்ல, இருக்கட்டும். இங்க வைஷு கம்பெனியை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. என்ன இவர் திடீர்னு என்ன பத்தி புகழ்றாரு? எனக்கு தெரியும், வைஷு இப்ப ரொம்ப பொறுப்பா நடந்துட்டு இருக்கா. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சூர்யா, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம். இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கு. எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து நம்மளுடைய ப்ராடக்ட் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே வந்து கிளியரா, எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்குல்ல? அதுலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஹிட் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கும் அதுதான் வேணும். விலை ரொம்ப கம்மியா இருக்கணும், அதே நேரத்துல ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும், கவலைப்படாதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பி விட்டுருந்தேன், நீங்க அதை பார்த்தீங்களா? என்ன டாக்குமெண்ட்? ஒரு நிமிஷம் இருங்க. வைஷு, மேம் கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை நீ காட்டலையா? ஐயோ, நான் காட்டலங்க, அது என்கிட்ட தான் இருக்கு. என்னம்மா சொல்ற? நேத்தியே நான் உன்னை கொடுக்க சொன்னேனே. நேத்தியே நீங்க என்ன கொடுக்க தான் சொன்னீங்க, நான் மறந்துட்டேன். என்னன்னு மறந்தேன்னு தெரியல. நான் இன்னும் டாக்குமெண்ட் ஒன்று செக் பண்ணிட்டு இருந்தேனா, அதனால நீங்க சொன்ன விஷயத்த நான் மறந்துட்டேன். ஓய் பாரு. ஏன்க்கா சொல்லுங்க. ஆமா, நீ சூர்யாவை பத்தி என்ன நினைக்கிற? என்னக்கா நினைக்க சொல்றீங்க? அந்த பையன் கேரக்டர் பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன ரொம்ப நல்ல பையன். நம்ம கம்பெனிக்கு இவங்க கிடைச்சதுக்கு நம்ம உண்மையில ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்ததுல இருந்து இப்போ வரையும் இவங்களுடைய ஒர்க்ல வந்து எந்த பிரச்சனையும் நம்ம பார்க்கவே இல்லை. எங்கடா போற? காலையிலேயே கோட் ஷூட்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிற? அது ஒன்றும் இல்லை, ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போறேன், அதான். ஓ அப்படியா? ஆமாம். ஆமாம், நீ அம்மா கிட்ட கால் பண்ணி பேசுனியா? இல்லை பேசலாம், இன்னைக்கு தான் பேசணும். நேத்தியே சொன்னாங்க இது மாதிரி நீ பேசலை அப்படின்ட்டு. ஃப்ரீயாக இருக்கும் போது பேசு, அதை தவிர்த்து உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? டேய், உனக்கே தெரியும் எனக்கு கொஞ்ச நாளாக ஒர்க் அதிகமாக இருக்கு. தஞ்சை ஊருக்கு போனதுலேருந்து எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. ஏன்னா அவன் முடிக்காம நிறைய ஒர்க்கு பெண்டிங்லேயே வச்சுட்டு போயிட்டான். அதையும் சேர்த்து நானே முடிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. தெரியுதுடா. இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜஸும் பண்ணலாம்ல, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. எதுவுமே பண்ண மாட்டேங்கிற அதுக்குன்னே. நேற்று பாவம் அம்மா ஒரு மாதிரி பேசினாங்க தெரியுமா? டேய், நான் வேணும்னு பண்ணலடா. சரி, நான் இனிமேல் கால் பண்ணி அவங்களுக்கு பேசுகிறேன். ஆமாம், இந்த சஞ்சய் பைய கிளம்புறேன்னு சொல்லியிருந்தான் இன்னைக்கு. என்ன இதுனா உனக்கு கால் பண்ணி கேட்டிங்களா? நான் கேட்கல. டேய் கார்த்தி, ஏன் நீ சைலண்டாக இருக்க? என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீ அமைதியாக சைலண்ட்டாகவே இருக்கியே.
என்னதான்டா ஆச்சு? நேற்றையும் சரியா சாப்பிடல. என்ன ஆச்சு உனக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை, மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. சரிம்மா, பரவாயில்ல. நாளைக்காச்சும் மேம் கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை காட்டு, ஓகேவா? ஏய், நானும் அதான் யோசிக்கிறேன். பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். வைஷுவும் இந்த பையனையும் பார்க்கும்போது ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல. என்னக்கா சொல்றீங்க? நீங்க அந்த மாதிரி யோசிக்கிறீங்களா? உண்மையாவா நீங்க அப்படி யோசிக்கிறீங்க? ஏய், உண்மையா தாண்டி சொல்றேன். எனக்கு அந்த பையனை உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் வைஷுக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு தோணுது. வேணா அந்த பையன்கிட்ட வேணா பேசி பார்க்குறீங்களா? வேணாம் வேணாம், இப்போ வேணாம். இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் போகட்டும். இந்த பையன் வந்து சேர்ந்தே 1 மந்த்து தானே ஆக போகுது. அதனால இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். நம்ம அதுக்கப்புறம் எப்படி இந்த பையன் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசலாம், ஓகேவா? ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அதனால தான் 2 பேரும் பேசும்போது பார்க்கும்போதெல்லாம் உண்மையிலே ஒரு பர்ஃபெக்டான பேர் மாதிரி இருக்குல்ல, அதுக்காக தான் கேட்டேன். உண்மையிலே உங்கள் சாய்ஸ் எப்பவுமே அதை தப்பாக போகாதுல்ல. எனக்கும் இந்த பையனையும் வயசும் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் இதை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எதாச்சும் நினச்சிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை. ஏய், இதில் என்ன இருக்குது? உனக்கு தெரியாதா நான் எப்படி யோசிப்பேன்ட்டு? எத்தனை வருஷமா என் கூட இருக்கேன், என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானோ? சேச்சா, அப்படிலாம் இல்லைக்கா, சொல்கிறேன். சரி, அவங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்போம். ம், ஓகே. அப்போது இந்த ஃபைல் என்ன பண்ணுறது? இதை நீங்களே வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் அதை மட்டும் மேம் கிட்ட கொடுத்துருங்க. ம், ஓகே. மேம், சொல்லுங்கள் சரியா. மேம், நான் வைஷு கிட்ட ஈவினிங் ஒரு ஃபைல் கொடுக்க சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சரியா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. டேய் சஞ்சய், டேய் நீங்கள் எப்போடா வந்தீங்க? இப்போதான் வரோம். என்னடா சொல்லவே இல்லை? அண்ணன், நான் சொல்லலான்னு தான் சொன்னேன். சஞ்சய் அண்ணன் தான் வேணாம், நம்ம சர்ப்ரைஸாக போய் நிற்போன்னு சொன்னாங்க. ஆமாம், நான் தான் சொன்னேன். சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. டேய் கார்த்திக், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. நீ என்னை மிஸ் பண்ணியாடா? நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணல, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பொய்யெல்லாம் சொல்லாத, எனக்கு தெரியும். சரி விடு, லைட்டா பண்ணனாதான் எனக்கு தெரியும்டா. அண்ணா, எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கும்டா. அம்மா தானே உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பேசணும்டா அம்மா கிட்ட. சரிண்ணே. டேய் கார்த்தி, என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க உன் தம்பி வந்து நிக்கிறேன், என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிற. டேய், உன்னை எதுக்குடா இவன் அழைச்சிட்டு வந்தான்? ஏய், நாங்களும் வந்துட்டோம்ல. அண்ணன் அழைச்சிட்டு வந்தாங்களோ இல்லையா, நாங்க பிடிவாதம் பிடிச்சு வந்தோம். சரி, ஏதோ வந்துட்டேன், ஒழுங்கா இரு சரியா? உன் வாழ்த்தனத்தை இங்க காட்டாத. உன் வாழை ஒட்ட நறுக்கிடுவேன், நீ மட்டும் ஏதாச்சும் பண்ணனான்னு தெரிஞ்சிச்சுன்னா. அடேங்கப்பா, வந்த உடனே வா, போக போக பாரு. ஏய், காரனை கூட்டிட்டு வந்தா சரிங்களா? இவனை எதுக்கடா கூட்டிட்டு வந்த நீ? இவன் சும்மானே இருக்க மாட்டானேடா. அவன் தாண்டா வரணும் வரணும்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தான். அதனாலதான் சரி நம்ம போகும்போதே அழைச்சிட்டு போலான்னு அழைச்சிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நான் வரதாவே இல்லை. இவனுங்க 2 பேரும் தான் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தானுங்க. சரி, அப்புறம் இவனுங்க கூடயே கிளம்பிடலாம், நம்ம ஒரு தடவை வேற கிளம்பிட்டு நிற்கணும், தனியா வேற வரணும்ட்டு இவனுங்க கூடயே நானும் சேர்ந்து வந்துட்டேன். அப்போ உனக்கு சென்னைக்கு வரணுங்கிற ஐடியாவே இல்லை அதானே? இப்போ அவனுங்க சொன்னதுனால தான் இங்கே வந்திருக்கேன், இல்லைன்னா இப்போ வந்திருக்க மாட்டேன். ஆமாண்ணே, நாங்கள் பிடிவாதம் பிடிச்சதுனால தான் அண்ணன் இன்னைக்கு வந்தாங்க, இல்லைன்னா இன்னைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. எப்படியும் 1 மாதம் இருந்திருப்பாங்க. ஏய், ஒன்னால எனக்கு இங்கே வேலை அதிகமாயிடுச்சுடா. சரி சரி, நான் வந்துட்டேனே, முடிச்சிடலாம். ஹலோ கவி, என்ன ரொம்ப பிஸி போல? அப்படிலாம் இல்லை ருத்ரன், சொல்லு. ஆமா, நேரா ஹெர்பல் பியூட்டி கம்பெனிக்கு போனேன்னு சொன்னீங்க, என்னாச்சு அது? அதெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேனே. என்ன சொல்ற? கம்பெனிக்குள்ள போயிட்டு வந்துட்டியா? நான் என்ன நினைச்சிட்டு இருக்க? இவ சொல்ல மாட்டேன் தான் செய்வா, எதுவும் செய்ய மாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சேச்சா, நான் அப்படி ஒன்றும் நினைக்கல. நீ ரொம்ப ஸ்லோவா நடந்துகிட்டு இருந்தியா ரீசெண்டா, அதனால இப்பயும் ரொம்ப ஸ்லோவா தான் இறங்குவ அப்படின்னு நினைச்சேன். இங்க பாரு, அப்படிதான் இருக்கும், ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வரும். அதே மாதிரி தான் நான் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்துட்டியா? சரி, அங்க என்னதான் நடந்துச்சு? எல்லாரும் உன்னை கவின்னு நினைச்சாங்களா இல்ல மதுன்னு நினைச்சாங்களா? அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, மதுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா அவங்க
நடந்ததை வச்சு பார்க்கும்போது மது ஆஃபீஸ்க்கு அடிக்கடி வரமாட்டான்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் இதாயிடுச்சு. மற்றபடி நான் அதை சமாளிச்சிட்டேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே அங்கே வரலை. சரி, நீ இனிமேதான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? அதெல்லாம் நீ எனக்கு சொல்லவே தேவையில்லை. சரி, அதெல்லாம் விடு, அதெல்லாம் நீ ஏன் பார்த்துப்ப. முதல் தடவையா மீரோட கம்பெனிக்கு போயிருக்க, எப்படி இருந்துச்சு? என்ன ருத்ரன், கம்பெனியை சுற்றி பார்க்க போனேன்னு நினச்சிக்கிட்டீங்களா என்ன? அப்புறம் அது மட்டும் தானே பண்ணிட்டு வந்த? இங்க பாருங்க, கம்பெனிக்குள்ள போனா அதுக்குன்ட்டு கிடைச்ச சான்ஸை விட்டுறக்கூடாதுல்ல. அதனால்தான் ஒரு 8 லேபையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். லேபா? என்ன சொல்ற? அதுக்கு ஓபன் ஆக்சஸ் கிடையாதுல? மது பேர் இருந்தா எல்லாமே ஓப்பன் தான். அப்போ பிளான் என்ன? இன்னும் 3 டேஸ்ல அவங்களுடைய நியூ ப்ராடக்ட் ஒன்று லான்ச் ஆகுது. அதுதான் இந்த வருஷத்தோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கிறேன், அப்படிதானே? கண்டிப்பா. ஆமா, அது ஃப்ளாப் ஆனா என்ன ஆகும்? இன்வெஸ்டர்ஸ் டவுட் பண்ணுவாங்க, ஸ்டாஃப் பேனிக் ஆயிடுவாங்க, மீரா ஸ்லீப்லெஸ், அப்படிதானே? நீ என்ன பண்ண போற? நீ நினைக்கிற மாதிரி ஃபார்முலாலாம் சேஞ்ச் பண்ண மாட்டேன், அது ரொம்ப ரிஸ்கி. அப்போ பேட்ச் டைமிங், புரியல. சீரம் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக ஆகி வரதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 42 மினிட்ஸ் ஆகும். நம்ம 41 மினிட் 20 செகண்ட்ஸில் நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, டச்சர் ரொம்ப தண்ணியாக ஆகும். கஸ்டமர் யூஸ் பண்ணும்போது இமீடியட்டாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் 2 டேஸில் செப்பரேட் ஆகும். ஸ்லோ பாய்சன். ஆமாம். அடுத்து என்ன நடக்கும்? கம்ப்ளைண்ட்ஸாக வந்து குமியும், ரீஃபண்ட் டிமாண்ட் ஆகும். அப்புறம் பிராண்டுக்கு பெரிய கிராக். குவாலிட்டி செக். சாம்பிள் பேட்ச் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும், ஆனால் மெயின் ஷிப்மெண்ட்டில் தான் நான் பெரிய ஆப்பே வச்சுருக்கேன். அப்போ யாரை சந்தேகப்படுவாங்க? ஃபஸ்ட்டு என்ன, வழக்கம் போல் ஸ்டாஃப் மேலே தான் சந்தேகப்படுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஹெட்டு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்டர்னலாக ஃபைட் ஆகும். அப்போ மீரா என்ன பண்ணுவா? அவன் டைரக்டாக உடைய மாட்டான், அவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் அவள் டீம் மேலே ஏதாச்சும் சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அவளுக்கு பெரிய கிராக்கு. அப்போ ஒரு பெரிய ஆட்டம் இருக்கு. கண்டிப்பா. அப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போதா?